ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு another vlog. செகண்ட் டே ஆஃப் ஒர்க்கெல்லாம் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போனோம். ஃபஸ்ட்டு காலையில் எங்கே போயிருந்தோம் தெரியுங்களா? ஜட்டாயு போயிருந்தோம். போனால் அங்கே அவ்வளோ கும்பல் இருந்துச்சு. சரின்னு ரிட்டன் ஆகும்போது 3 மணி ஆயிடுச்சு. சரி கயாக்கி இது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வெயில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போனால் அங்கே கயாக்கி அவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அது ரொம்ப சாதாரணமாக பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நல்லா அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 50 பேராச்சும் இருந்திருப்பாங்க. 50 கயாக்கிக்கு மேலே இருந்திருக்கும். சரி அந்தாண்ட போய் குளிக்கிற சைட் பார்த்தா அங்கேயும் அவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப இவங்களும் நாங்களும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் போறீங்க அப்படின்னா வெயில் டைமில் காலையில் போயிடாதீங்க. வெயில் கொளுத்தி எடுத்துச்சு. நீங்கள் ஒரு 3 o'clock மேலே போனீங்கன்னா அந்த சன்செட் டைம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்களும் பார்த்துட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இவர் பாருங்கள் என்ன ஆட்டம் போட்டுட்ருக்காரு. ஈவினிங் ஹோட்டல்லே காலா டின்னர் வித் டிஜேலாம் வச்சுருந்தாங்க. ஒரே மெலோடி சாங்காக பாடிட்டு இருந்தாங்க. ஏங்க இப்படி சோகப்பாட்டு பாடுறீங்க? முன்னாடி நாள் கூட அந்த கிளிஃபில் ரொம்ப வைப்பில் இருந்தது. நியூ இயர் வைப் இருந்துச்சு. இங்கே அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அவங்கள கூப்பிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல சாங்காக பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லைங்க அது 1 hour தான், அதுக்கப்புறம் நீங்களே நாங்கள் டிஜே போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ரூமுக்கு பக்கத்துலேயே ஸ்கை டைனிங் வச்சுருந்தாங்க. பர் பர்சனுக்கு 2000 3000 என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் பார்க்கறதுக்கு அதில் என்ன பெருசாக என்ஜாய்மெண்ட் அப்படின்ட்டு எங்களுக்கு இருந்துச்சு. சரின்னு அது ரூம் பக்கத்துலேயே இருந்துச்சு. ரூம்ல இருந்தே வீடியோ எடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணல. நாங்கள் இங்கேயே எங்களுக்கு டைம் சரியாக இருந்துச்சு. சரி இவங்கெல்லாம் ஆடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே இந்த நியூ இயர் பியூட்டிஃபுல்லாக அமையுங்க. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நியூ இயர் ஆனோடனே பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சரிங்க, நாளைக்கு எங்கே போகணுன்னு அடுத்த vlogல சொல்கிறேன். பாய்.